வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் ரயில்வேவோட செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாமான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்டிபிசியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஸ்டேஜ் எக்ஸாம் 6 ஃபேஸ் முடிஞ்சிருக்கு. 7வது ஃபேஸ் கொரோனானால போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் மந்த் அது நடக்கிறதா இருக்குது. ஓகேங்களா, இன்னும் அஃபிஷியல் நோட்டீஸ் வரல, பட் ஆகஸ்ட்டில் நடக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. அண்டு 7th ஃபேஸ் முடிஞ்ச உடனே ரிசல்ட் நமக்கு தெரிஞ்சிடும். செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாம் சீக்கிரமாகவே வந்துடும் சொல்கிறாங்க. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் பார்த்தோம்னா ரொம்ப பழைய நோட்டிஃபிகேஷன். ஸோ 2 வருஷமாக இந்த ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. செகண்ட் ஸ்டேஜை சீக்கிரமாகவே வைப்பாங்க. செகண்ட் ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் மட்டும் 35 மார்க்ஸ் வெயிட்டேஜ் இருக்குங்க. டோட்டலாக 120 மார்க்ஸில் மேக்ஸ்க்கு மட்டுமே 35 மார்க்ஸ் வெயிட்டேஜ். ஸோ அரித்மெட்டிக், அட்வான்ஸ் மேக்ஸ் எல்லாமே வந்து ப்ரிப்பேர்டாக இருங்க. பிஃபோர் தட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்துக்கிட்டு இருங்க. நம்ம சேனலில் ஒவ்வொரு ஷிஃப்டாக வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்ருக்கோம். இந்த என்டிபிசி சிபிடி 2 வந்து 2017 நடந்தது, 2016 சிபிடி 1 நடந்தது, 2017 சிபிடி 2 நடந்தது. அந்த வருஷம் நடந்த பேப்பர் தான் ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ 17th January ஷிஃப்ட் 2க்கான கேள்விகள் பார்க்கலாம். அரேஞ்ச் த நம்பர்ஸ் இன் அசெண்டிங் ஆர்டர். நமக்கு ஸ்கொயர் ரூட்டில் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பரை நம்ம அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். 3√5, 2√8, 4√6. ஸோ ரூட்குள்ளே ஒரு நம்பர் இருக்குது, அவுட் சைடில் ஒரு நம்பர் இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், டோட்டலாக இங்கே உள்ள வெளியே இருக்க நம்பரையும் ரூட்குள்ளார நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம். அப்போ 3 ரூட்குள்ளே எடுத்துகிட்டு போனோம்னா 9 × 5 மாறுமா. அதே மாதிரி 4 × 8, 16 × 6, 9 × 5 அப்படிங்கிறது வந்து 45, 4 × 8 32, 16 × 6 ஸோ 96. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஆர்டரில் எது வந்து லீஸ்ட் நம்பர்னு பார்த்தோம்னா நமக்கு ஃபஸ்ட்டு 32 லீஸ்ட், செகண்டாக வர்றது 45, அண்ட் ஹையஸ்ட் நம்பர்னு பார்த்தோம்னா 96. அப்போ 2⁸ நமக்கு டிசெண்டிங் ஆர்டர் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம வந்து டிசெண்டிங் ஆர்டர்னு பார்த்தோம்னா ஹையர்லேருந்து லோயர் வரைக்கும் போகணுங்க. அப்போ 4√6 greater than 3√5 greater than 2√8. இந்த ஆர்டர் எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பார்க்கலாம். ஆப்ஷன் பார்த்தோம்னா ஆப்ஷன் சி. ஸோ சி தான் நமக்கு ஆனால் கரெக்ட் ஆன்சர். அடுத்து, which one of the following has a terminating decimal expansion? 1/6, 1/11, 17/25, 10/3. இந்த terminating decimal expansion அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 1/2 வச்சுக்கலாம். 1/2 நம்ம டெசிமலில் பார்த்தோம்னா 0.5 வருமா. இதுவே 1/3 எடுத்துக்கோங்களேன், நமக்கு 0.333 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ ரெண்டுமே பார்த்தோம்னா எனக்கு இந்த 1/2ல் டெசிமல் வந்து ஆர்டர் போயிட்டே இல்லை, எனக்கு இதோடய கட் ஆகிடுது. பட் 1/3ல் பார்த்தோம்னா டெசிமல் பாயிண்ட் அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் எனக்கு எது இந்த 1/2 மாதிரி டக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வேல்யூ வந்து நின்றுடும், எக்ஸ்பேண்ட் ஆகாமல் நிற்கும் அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா. இப்போ 1/6 பார்க்கலாம். 1/6 பார்த்தோம்னா 0.16666 வரும். அடுத்து 1/11, ஸோ 0.09 போடுவோம், மறுபடியும் 0.9. ஸோ இந்த 0.9 ரிப்பீட் ஆகிட்டே இருக்குங்க. அண்ட் தென் 10/3, 3.333ன்னு கண்டினியூ ஆகும். அடுத்து 17/25, 17/25ங்கிறது வந்து ஸோ ஹையர் நம்பராக இருக்குது, டிவைட் எதுக்கும் போட்டுடலாம். பாயிண்ட் வச்சோம்னா 0, அண்ட் 25 into
6 போடலாமா? 6 போட்டோம்னா நமக்கு வந்து 115 வரும். ஸோ 20 அண்டு 0 போடணும். ஸோ 25 into 8 அப்படிங்கிறது வந்து 200. ஸோ நமக்கு 0.68 ஆன்சர். ஸோ இதோட முடிஞ்சிருச்சு, டெசிமல் எக்ஸ்பேண்ட் ஆகவில்லை. ஸோ அப்போ நமக்கான ஆன்சர் பார்த்தோம்னா 17/25. கிளியர்? அடுத்து, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட்? ஸோ தப்பான ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம். ரேஷனல் நம்பர்ஸ் டு நாட் இன்க்ளூட் ஃப்ராக்ஷன்ஸ். ரியல் நம்பர்ஸ் which are not rational must be irrational. A real number is unique. Real numbers can be added, subtracted, multiplied or divided. So ஒரு ஆப்ஷன் பார்த்தோம்னா ரியல் நம்பர்ஸை நம்ம ஆட் பண்ணலாம், சப்ராக்ட் பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணலாம் ஆர் டிவைட் பண்ணலாம். இது கரெக்டாக இருக்குது. அண்ட் ரியல் நம்பர் இஸ் யூனிக். ஏன்னா ரியல் நம்பருங்கிறது வந்து ரேஷனல் அண்ட் இர்ரேஷனல் நம்பர்ஸ் ரெண்டுமே மிக்சடு தான், காம்பினேஷன் ஆஃப் ரேஷனல் அண்ட் இர்ரேஷனல். அண்ட் ரியல் நம்பர்ஸ் விச் ஆர் நாட் ரேஷனல் மஸ்ட் பி இர்ரேஷனல். கரெக்ட் தான். ஏன்னா ரியல் நம்பர்ஸ் நம்ம காம்பினேஷன் ஆஃப் ரேஷனல் அண்ட் இர்ரேஷனல் சொல்லிட்டோம். அப்போ ரேஷ்னலாக எந்த நம்பர் இல்லையோ அது இர்ரேஷனல், அந்த இர்ரேஷனல் ரியல் நம்பர் தான். ஓகேங்களா? அண்ட் தென் ஸோ இந்த 3 கண்டிஷனுமே நமக்கு வருது. கண்டிப்பாக இந்த 4வது ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து தப்பாக தான் இருக்கும். ரேஷனல் நம்பர்ஸ் டு நாட் இன்க்ளூட் ஃப்ராக்ஷன். ஸோ இது வந்து கிடையாதுங்க. ரேஷனல் நம்பர்ஸும் ஃப்ராக்ஷனில் வரும். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து இன்கரெக்ட் ஆப்ஷன். சிம்பிளிஃபை 1 டிவைடட் பை p square by p plus 6 plus 6p by p plus 6. ஸோ நம்ம எழுதி பார்த்தலாம். p square divided by p plus 6 plus 6p p plus 6. நமக்கு டினாமினேட்டர் ரெண்டுமே காமனாக இருக்குது. அப்போ p square plus 6p by p plus 6 1 divided by 1 divided by p வந்து காமன் எடுங்க, p plus 6 வருமா, divided by p plus 6. ஸோ p plus 6 p plus 6 கேன்சல் ஆகும். அப்போ 1 divided by p எனக்கு நிற்கும். ஆன்சர் இஸ் 1 by p. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 1 by p. சிம்பிளிஃபை 169 into 121, 11 into 13 minus 3. 169 into 121, 11 into 13, close the bracket, minus 3. So simplify பண்ணோம்னா 13 அடியும் 13 and 11, 13 into 11ங்கிறது வந்து 143 minus 3. ஆன்சர் வந்து 140. tan theta equal to 1 by root 5, then cosecant square theta என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு tan theta ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க 1 by root 5. cosecant square theta கேட்குறாங்க. ஓகேங்களா? நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், sin square theta plus cos square theta equal to 1. அதே போல் cosecant square theta minus cot square theta equal to 1. இப்போ நமக்கு இந்த ஆப்ஷனில் பார்த்தோம்னா, அதாவது கேள்வியில் பார்த்தோம்னா cosecant square தான் கேட்டிருக்காங்க. அப்போ cosecant square theta equal to 1 plus cot square theta வா? இந்த tan-ஓட இன்வர்ஸ் தானே cot. அப்போ cot theta equal to root 5 வா? ஸோ 1 plus root 5 square equal to 1 plus 5 equal to 6. அப்போ எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய cosecant square theta ஓட வேல்யூ 6. ஆன்சர் வந்து 6. G and H can do a work in 30 days. H alone can do it in 50 days. Then G alone can do it in how many days? ஸோ 2 பேர் கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் வந்து G, இன்னொருத்தர் H.
இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து G and H ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா 1/30 டேஸில் அந்த வேலையை முடிச்சிருவாங்க. H மட்டும் அந்த வேலையை செய்கிறாருன்னா 50 டேஸ்லேயே அந்த குறிப்பிட்ட ஒர்க்கை முடிச்சிருவாங்க. இப்போ ஜியோட வேல்யூ, ஜி எத்தனை நாளில் முடிப்பான், அவன் மட்டும் தனியாக வேலை செஞ்சானா அவன் எத்தனை நாளில் முடிப்பாங்கிறது தான் கேள்வி. ஸோ அப்போ ஹெச்சுக்கு வந்து 1/15 தெரியும், ஜி ப்ளஸ் 1/50 ஈக்குவல் டு 1/30, ஜி ஈக்குவல் டு 1/30 மைனஸ் 1/50. எல்சிஎம்னு எடுத்தோம்னா நமக்கு 115 வச்சுக்கலாமா. ஸோ அப்போ 5 மைனஸ் 3 ஈக்குவல் டு 2/150 and 1/75. அப்போ ஜி வந்து எத்தனை நாளில் முடிப்பான், 75 டேஸ்லேயே அவன் மட்டும் தனியாக அந்த வேலையை செஞ்சானா முடிச்சிருவான். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 2 varieties of rice A, B costing 210 rupees and 280 rupees per kg respectively are mixed in the ratio of 3:4. The mixed variety is sold at 260 per kg. What is the profit percentage? So question வந்து படிச்சு பாருங்க, வீடியோ பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க, அதுக்கப்புறம் சொல்யூஷன் பாருங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து மிக்சர் அண்ட் அலிகேஷன் சம். ஃபர்ஸ்ட் நமக்கு ரெண்டு வெரைட்டி ஆஃப் ரைஸ் கொடுத்துருக்காங்க, ஒன்று ஏ இன்னொன்று பி. அதோட விலை அப்படின்னு பார்த்தோம்னா ஏவோட விலைங்கிறது வந்து 210 ரூபா ஒரு கிலோ, பியோட விலைங்கிறது வந்து 280 ரூபா ஒரு கிலோ. இதை ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணுறதா சொல்லிட்டாங்க, ஆனால் என்ன அதாவது என்ன அளவுன்னு சொல்லலை. ஓகேங்களா, இது எத்தனை கிலோவில் மிக்ஸ் பண்ணுறோன்னு சொல்லலை, ஒரு குறிப்பிட்ட ரேஷியோ தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ நமக்கு தெரியாத என்னன்னு பார்த்தோம்னா அவன் 260 ரூபாய்க்கு விற்கிறான். ஓகேங்களா, பட் அந்த 260ங்கிறது வந்து ப்ராஃபிட் வச்சு தான் விற்கிறான். அப்போ நமக்கு மிக்ஸ் பண்ண வெரைட்டியோட ஒரிஜினல் ரேட் தெரியாது, பட் ப்ராஃபிட் ரேட்டுங்கிறது வந்து 260 ரூபா பர் கேஜி. ஸோ இப்போ நமக்கு வந்திருக்க ரேஷியோன்னு பார்த்தோம்னா 3:4 அண்ட் தென் இங்கே வந்து 280 மைனஸ் எக்ஸ் அண்ட் எக்ஸ் மைனஸ் 210. ஸோ அப்போ 280 மைனஸ் எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் 210 ஈக்குவல் டு 3/4. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 0-11 minus 4x equal to 3x minus 630 and 4x plus 3x equal to 630 plus 1120 and then 05 71 7x. இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூங்கிறது வந்து 1750/7. 2 வருமா, 250. அப்போ எனக்கான மிக்சடு வெரைட்டியாக நான் எவ்வளோக்கு விற்கணும், ப்ராஃபிட் இல்லாமல் ஆக்சுவல் ரேட்டில் விற்றுனா 250 ரூபாய்க்கு விற்பேன், பட் நான் ப்ராஃபிட்டோட 260 ரூபாய்க்கு விற்கிறேன். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து 250 ரூபா, பட் செல்லிங் ப்ரைஸ் வந்து 260 ரூபா. ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும், இதுக்கான டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா 10 ரூபா லாபம் பை சிபி இன்ட்டு 100. கரெக்டுங்களா, 0 கேன்சல் பை 4 வரும். அப்போ 4% நான் லாபம் வச்சு விற்கிறேன். எனக்கான ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா 4%. அடுத்த கொஷின், a circular ground of radius 7 cm is surrounded by a path of width 3.5 meter. So 7 meter, find the area of the path. ஒரு சர்க்குலர் கிரவுண்ட் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, அந்த சர்க்குலர் கிரவுண்டை சுற்றி ஒரு பாத், ஒரு நடக்கிறதுக்காக, ஓகேங்களா, நடக்கிறதுக்காக ஒரு வழி இருக்குது, ஆர்எல்ஸ் ஏதோ ஒரு வழி. பட் இதில் இந்த சர்க்குலர் கிரவுண்டோட ரேடியஸாக நமக்கு கொடுத்துருக்கிறது பார்த்தோம்னா 7 மீட்டர்.
7 மீட்டர் அண்ட் இந்த பாத்தோட வித் 3.5 மீட்டர். இப்போ டோட்டலாக பார்த்தோம்னா நமக்கு இங்கே வந்து 7 + 3.5ங்கிறது வந்து 10.5ன்னு வருமா. நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், பாத்தோட ஏரியா. ஸோ இந்த பாத்தோட ஏரியா மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். அப்போ டோட்டல் சர்க்கிளோட ஏரியாவும் ப்ளஸ் இன்னர் சர்க்கிளோட, அதாவது அவுட்டர் சர்க்கிள் இது, இந்த அவுட்டர் சர்க்கிளோட ஏரியாவும் இன்னர் சர்க்கிளோட ஏரியாவும் நம்ம மைனஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ சர்க்கிளோட ஏரியா அப்படிங்கிறது வந்து πr². ஃபஸ்ட்டு அவுட்டர் சர்க்கிளை கம்பேர் பண்ணோம்னா அவுட்டர் சர்க்கிளோட ரேடியஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 10.5² மைனஸ் இன்னர் சர்க்கிளோட ஏரியா π7². ஸோ நம்ம பை வேல்யூவை காமனாக வெளியே எடுத்துக்கலாம். 10.5² மைனஸ் 7². ஸோ இது a² மைனஸ் b² இருக்குங்களா. ஸோ நீங்கள் ஸ்கொயர் பண்ண வேணாம், ஜஸ்ட் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் மாதிரி நம்ம கொண்டு போகலாம். a² மைனஸ் b² ஈக்குவல் டு a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. அப்போ 10.5 ப்ளஸ் 7 இன்ட்டு 10.5 மைனஸ் 7 கரெக்டா. ஸோ பை அண்ட் தென் பை வேல்யூ 10.5 ப்ளஸ் 7 அப்படிங்கிறது வந்து 17.5 இன்ட்டு இங்கே வந்து 3.5 வருமா. ஸோ பையோட வேல்யூ அப்படிங்கிறது வந்து 22/7. நம்ம இன்டூ பண்ணலாம். ஓகேங்களா. 7 அடிச்சோன்னா 0.5 வரும். அண்ட் 0.5 இன்டூ 22 அப்படிங்கிறது வந்து 11 இன்டூ 17.5. நமக்கு 11 டேபிளால் இன்டூ பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. ஓகேங்களா. 5.291 கிளியர். அப்போ நமக்கு 192.5ங்கிறது தான் இந்த பாத்தோட ஏரியா. 192.5. அடுத்து PQR can do a work in 10, 15 and 30 days respectively. P works daily. Q and R together join P on alternate days starting the first day. In how many days will the work be done? So டோட்டலாக பார்த்தோம்னா 3 பேர் வேலை செய்கிறாங்க. P தனியாக செஞ்சானா 10 நாளில் முடிப்பான், Q 15 நாளில், R 30 நாளில் முடிப்பான். ஆனால் அவங்க ஒட்டுக்கா வந்து வேலை செய்யலை. ஃபஸ்ட்டு டேயில் வந்து பார்த்தோம்னா P மட்டும் வேலை செய்கிறான். செகண்ட் டேயில் P கூட Q அண்ட் R, அதாவது 2வது நாளில் மட்டும்தான் 3 பேரும் சேர்ந்து வேலை செய்கிறாங்க. அதே மாதிரி தான் ஆல்டர்னேட் டேஸில் தேர்ட் டே அன்னைக்கு P மட்டும் வேலை செய்கிறான். ஃபோர்த் டேயில் பார்த்தோம்னா P ப்ளஸ் Q ப்ளஸ் R 3 பேர் வேலை செய்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம இதுக்கு எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் எடுத்தோம்னா 30, 3, 2, 1 கரெக்டுங்களா. இப்போ டோட்டல் ஒர்க்குங்கிறது வந்து 50. 3 பேர் சேர்ந்து செஞ்சாங்கன்னா 6 வரும். சரிங்களா. 3 பேர் செஞ்சிருந்தாங்கன்னா அந்த டோட்டல் ஒர்க்கில் 6 வேலையை அவங்க முடிச்சிருவாங்க. ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டு டேயில் யார் மட்டும் வேலை செய்கிறா, P மட்டும், அப்போ 3. செகண்ட் டே பார்த்தோம்னா 3 பேரும் வேலை செய்கிறாங்க, அப்போ 6. அப்போ 2 நாளில் அவங்களால முடிக்கக்கூடிய வேலை அப்படின்னு பார்த்தோம்னா 9. ஸோ இப்போ அதே மாதிரி ஃபோர்த் டேயில் பார்த்தோம்னா நமக்கு 18, சிக்ஸ்த் டே 27, அண்ட் தென் சிக்ஸ்த் டேக்கு அப்புறம் ஒரு நாள் இருக்குது. ரிமைனிங் ஒர்க் அப்படின்னு பார்த்தோம்னா 3. சாரிங்க, கொஷின் வந்து கொஞ்சம் நான் மாற்றி சொல்லிட்டேன். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் டே, அதாவது P works daily, QR together join P on alternate days starting the first day அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபஸ்ட் டேயில் வந்து 3 பேருமே வேலை செய்கிறாங்க. நான் வந்து P மட்டும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட் டேயில் பார்த்தோம்னா
நமக்கு P, Q, R 3 பேருமே வேலை செய்கிறாங்க. செகண்ட் டேல தான் வந்து P மட்டும் வேலை செய்கிறான். அதே மாதிரி தேர்ட் டேல பார்த்தோம்னா P + Q + R வேலை செய்கிறாங்க. அண்ட் ஃபோர்த் டேல P மட்டும் வேலை செய்கிறான். ஸோ இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட் டேல அவங்க முடிக்கக்கூடிய வேலைன்னு பார்த்தோம்னா 6, செகண்ட் டேல 3, டோட்டல் 9. அதே மாதிரி ஃபோர்த் டேல பார்த்தோம்னா 18 ஒர்க் முடிச்சிருப்பாங்க. சிக்ஸ்த் டேல பார்த்தோம்னா 27 ஒர்க் முடிச்சிருப்பாங்க. க்ளோஸ்ல வந்துட்டாங்க. அப்போ செவன்த் டேல பண்ணும்போது அவங்களுக்கான ஒர்க்குன்னு பார்த்தோம்னா ரிமைனிங் ஒர்க் வந்து 3 தான் இருக்கும். ஸோ 30 - 27 அப்படிங்கிறது 3 தானே ரிமைனிங் ஒர்க். அப்போ சிக்ஸ்த் டேல வந்து சிக்ஸ்த் டேல 27 சாக்லேட்ஸ் வந்து சாப்பிட்டாங்க. ரிமைனிங் வந்து இந்த 3 சாக்லேட்ஸை 3 பேருமே சேர்ந்து செய்வாங்க. ஸோ செவன்த் டே 7வது நாளில் வந்து 3 பேர் தானே வேலை செய்கிறாங்க. அப்போ 3/6. ஸோ அப்போ நமக்கு 1/2ன்னு வருமா. ஸோ 6 1/2 டேஸில் நமக்கான டோட்டல் ஒர்க்கை 3 பேர் சேர்ந்து முடிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி அல்டர்னேட்டாக வேலை செஞ்சோன்னா 6 1/2 டேஸில் ஒர்க் வந்து ஃபினிஷ் ஆகிடும். ஓகேங்களா. வாட் இஸ் த ஃபோர்த் ப்ரொபோர்ஷனல் டு 14, 6, 28? ஃபோர்த் ப்ரொபோர்ஷனல் அப்படின்னா A is to B is to C is to D. இது வந்து ஃபோர்த் ப்ரொபோர்ஷனலுங்க. இது தேர்ட் ப்ரொபோர்ஷனல். இப்போ நமக்கு கேட்டிருக்கிறது வந்து ஃபோர்த் ப்ரொபோர்ஷனல். 14 is to 6 is to 28 is to X. ஃபோர்த் ப்ரொபோர்ஷனல் நமக்கு கண்டுபிடிக்க வேண்டும். ஸோ இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா சிம்பிளாக 14 into X plus equal to 6 into 28. 14 into X equal to 6 into 28. ஸோ 2 and எக்ஸோட வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா 12 வரும். அப்போ எனக்கு கிடைச்ச ஃபோர்த் ப்ரொபோர்ஷனல் அப்படிங்கிறது வந்து 12. The SI on sum deposited at 8% per annum for 8 years is 16,000. What will be the compound interest on the same sum at 1/4 of the above rate of interest for 2 years? எனக்கு ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க, சம் வந்து கொடுக்கவே இல்லை. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டில் எனக்கு 8% இன்ட்ரெஸ்ட் 8 வருஷத்துக்கு, அதோட எஸ்ஐ இன்ட்ரெஸ்ட் மட்டுமே 16,000 வருது. அதை வச்சு நான் சம்மு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் பார்த்தோம்னா எஸ்ஐ 16,000ங்கிறது வந்து என்னோட இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு 100/8% இன்ட்டு 8 இயர்ஸ். அப்போ 100 வரும். அண்ட் தென் 8 இன்ட்டு பண்ணோம்னா 12.5 வரும். 12.5 இன்ட்டு 2000 வந்து 25,000. ஸோ எனக்கான பிரின்சிபல் அமௌண்ட்டுன்னு பார்த்தோம்னா 25,000. அடுத்து கிடைச்சிருக்க சம்மில் நான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் கண்டுபிடிக்கணும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம்னா பிரின்சிபல் அமௌண்ட் 25,000 அண்ட் 1/4 ஆஃப் தி அபவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ இன்ட்ரெஸ்ட்டில் நான் 1/4 பண்ணேன். இங்கே 8% இன்ட்ரெஸ்ட்டு 1/4 ஆஃப் 8 ஈக்குவல் டு 2% இன்ட்ரெஸ்ட். அண்ட் இயர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு 2 இயர்ஸ். ஓகேங்களா. ஸோ 2 இயர்ஸ்க்கு நான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து R + R + R இன்ட்டு R/100. 2 + 2 + 4/100. ஸோ 4 + 0.04, அதாவது 4.04 வரும். ஸோ எனக்கு நான் கண்டுபிடிக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் சிஐ பார்த்தோம்னா 4.04. பட் 25,000 இன்ட்டு 4.04/100. ஓகேங்களா. ஸோ டெசிமல் வந்து எடுத்துடலாம். டெசிமல் எடுத்தால் 250 இன்ட்டு 404 வருமா, 404. அண்ட் தென் 10 அண்ட் 4, ஸோ 101. இப்போ எனக்கு வந்து 10 இன்ட்டு 101 ஈக்குவல் டு 110 வரும். இப்போ எனக்கான இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தோன்னா 1010. ஓகேங்களா.
ஸோ 1010 தான் எனக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இதில் ரெண்டு இது நான் எஸ்ஐ இன்ட்ரெஸ்ட்டில் மூலிமா எஸ்ஐ இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, அது மூலிமா நான் பிரின்சிபல் கண்டுபிடிக்கிறேன். அந்த பிரின்சிபல் எடுத்துகிட்டு போய் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் போட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும், அதுவும் பார்த்தோம்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் சேஞ்ச் ஆகுது, இயர்ஸும் சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா. அடுத்து D can do a work in 18 days, E can do the same work in half the time. How many days will they take to finish the work doing it together? ஸோ அப்போ எனக்கு D வந்து 18 நாளே வேலையை முடிச்சிருவான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் E can do the same work in half the time. ஸோ E வந்து எனக்கு half the time, Dயை விட half the time into D 9 டேஸ்லேயே முடிச்சிருவான். ஓகேங்களா. இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க? ஸோ D + E = 1/18 + 1/9. ஸோ எல்சிஎம்னு எடுத்தோம்னா 1 + 2/18 வரும், அண்ட் 3/18, ஸோ 1/6. அப்போ D + E சேர்ந்து செஞ்சாங்கன்னா 6 நாளில் அந்த குறிப்பிட்ட வேலையை முடிச்சிருவாங்க. ஸோ 6 நாளில் D + E சேர்ந்து செஞ்சாங்கன்னா இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. 15 laptops were purchased at 15,000 each and all of them were sold for 2.97 lakhs. Find the profit percentage. ஸோ ஒரு லேப்டாப்போட விலை அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு 15,000. நான் 15 லேப்டாப் வாங்குறேன்னா 15 லேப்டாப் வாங்கினா 15 into 15,000. இப்போ 15 into 15 அப்படிங்கிறது வந்து 225. ஸோ 00. இப்போ 2,25,000ங்கிறது வந்து என்னோட காஸ்ட் ப்ரைஸ். நான் எவ்வளோக்கு விற்கிறேன்? செல்லிங் ப்ரைஸ் பார்த்தோம்னா 2,97,000க்கு விற்கிறேன். நான் இப்போ இதில் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ 2,97,000 minus 2,25,000. ஸோ இப்போ 0,0027 72,000ங்கிறது வந்து என்னோட ப்ராஃபிட். ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிக்கணும். 72,000 டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் 225,000 into 100. ஸோ 00 கேன்சல், அண்ட் 225ங்கிறது வந்து 9 4 9 டேபிளில் அடித்தோம்னா இங்கே 8 வரும். 8 into 4ங்கிறது வந்து 32%. என்னோட ப்ராஃபிட் பர்சன்டேஜுங்கிறது வந்து 32%. ஓகேங்களா. An amount is deposited at 8% per annum compound interest. If the first year interest is 72 rupees, find the interest amount for the second year. ஸோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணுறாங்க, அது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் பண்ணுறாங்க. அதுக்கான இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தோம்னா 8% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. அண்டு ஃபஸ்ட் இயரில் என்னோட இன்ட்ரெஸ்ட் மட்டுமே, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டுமே 72 ரூபா வருது. இப்போ நான் எனக்கான சம்மை கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு சம் கண்டுபிடிச்சிட்டு செகண்ட் இயரில், அதாவது செகண்ட் இயரோட எண்டில் எனக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட் இயர்னு கொடுத்தனால ஃபஸ்ட் இயருக்கான இன்ட்ரெஸ்ட் 72ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 72 into 100 by 8 into 1 equal to 9 வரும். அப்போ 900 என்னோட பிரின்சிபல். ஓகேங்களா. இப்போ இந்த பிரின்சிபல் ஃபஸ்ட் இயர் முடிஞ்சதுக்கப்புறம், ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இல்லையா, ஃபஸ்ட் இயர் எண்டிங்கில் பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் 900 + 72 972 அப்படிங்கிறது என்னோட அமௌண்ட்டாக இருக்கும். செகண்ட் இயர் ஸ்டார்டிங்கில் நான் இதுக்கு தான் வந்து இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ செகண்ட் இயர் பார்த்தோம்னா 972 into 8 into 1/100. ஸோ என்னடா சிஐ கொடுத்துருக்காங்க, பட் எஸ்ஐயில் ஃபார்முலா போடுறோமே அப்படின்னா 1 இயருக்கு நீங்கள் கண்டுபிடிக்கிறதா இருந்தால் எஸ்ஐ ஃபார்முலா தான் யூஸ் பண்ணி ஆகணும். சிஏ சம்மாக இருந்தால் கூட 1 இயருக்கு தானே நம்ம கால்குலேட் பண்ணுறோம், அப்போ எஸ்ஐ தான். 2 வருஷம் 3 வருஷம் கால்குலேட் பண்ணோம்னா நம்ம சிஐ போகலாம். ஓகேங்களா.
1 இயருக்கு கண்டுபிடிக்கிறதா இருந்தால் நீங்கள் எஸ்ஐ ஃபார்முலாவே யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இன்டூ பண்ணலாம். பிகாஸ் கீழே வந்து 100 தானே இருக்குது, ஸ்ட்ரைட்டாக நம்ம டெசிமல் பாயிண்டில் போட்டுக்கலாம். 8 into 2 16 and 1 36 57 9 plus 77 கரெக்டா? ஓகேங்களா? 2 டெசிமல் பாயிண்ட் 77.76. ஸோ ஆன்சர் வந்து 77.76 அப்படிங்கிறது 2வது வருஷம் முடிவில் எனக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட். ஓகே, ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.